இல்லையே கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கூட முன்னாடிலாம் இந்த அர்ச்சனை பண்ணும்போது ராமதாஸ் பேரெல்லாம் சொல்லுவோம். இப்போ தான் அவங்க ஐயரே சொல்லிட்டாரு 7 வருஷமாச்சு அவங்க சொல்லின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. நீ எதாவது ஒன்று சாமி கும்பிட்டுக்கோ, நீ எதாவது ஒன்று பண்ணு, அர்ச்சனை பண்ணு அதுன்னு சொல்லிட்டு தான் வரேன். அந்த சவுக்கு சங்கர் கூட கேட்டாரு, ஏப்பா விரசமா இருந்தாலும் பரவாயில்ல, கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த கேள்வி வேணாலும் கேளு, நான் கேட்கலாம்ல. கேட்கலையே. விரசமானா அவரே தானே சொல்றாரு, தப்பா கேட்கிறாருல்ல, ராமதாஸே கேட்கிறாரு. ராமதாஸ் பேசுறதை வச்சுக்கிட்டு ஏன்னா ராமதாஸ் சொல்லிட்டார் குடிகாரம் பேச்சு போது வேண்டியா போச்சு. ராமதாஸ் பேச்சு அப்பவே போச்சு. அதுக்கு ஒன்றும் அதுக்கு எதுவும் கேட்கறதுக்கே இல்லை. இதுவரையிலும் அவர் சொல்லி எதாவது கடைபிடிச்சிருக்கிறாரு. ஒரு தந்தை வந்து இரண்டாவது மனைவிக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்து அவங்க பேச்சு இந்த அளவுக்கு கேட்கும் பொழுது மகன் வந்து மனைவி சொல்மைக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கிறது தப்பு இல்லைல்ல சார்? சௌமியா தான் கேட்கணும். அன்புமணி கூட இல்லை. அன்புமணி என்ன பண்ணுவார் பாவம், அவர் வந்து சௌமியா சொல்றதை கேட்பார். அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, நமக்கு அது பத்தி தேவையில்லை. இப்ப ராமதாஸ் என்ன சொல்லி இதெல்லாம் பண்றாரு? முதல்ல என்ன சொன்னாரு, அன்புமணி பொய் புழுகுறான் 2 பெரிய பொய் புழுவிட்டான்னாரு. என்ன பொய் புழுகுறான் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவரா நம்ம இவ்வளவு காலங்களா பார்த்துட்டு ஒரு தலைவரை ரவுடின்னு சித்தரிக்கிறது நியாயம் சார்? அவரு தானே சொல்றாரு. யார் சொல்றாரு? அன்புமணி தானே சொல்றாரு. அன்புமணி அவங்க அப்பா பார்த்தவரை உங்களுடைய அனுபவம் இல்ல. அவர் வந்து எல்லாரும் ஆள் வச்சு அடிப்பாரு. யாராவது ரவுடித்தனம் செய்வார். ரவுடித்தனம் தவிர வேற என்ன? ராமதாஸ்னா ரவுடி தான். வாழப்பாடி ராமமூர்த்தி Z+ பாதுகாப்புல இருந்த ஒரு மத்திய அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர். அவரை வந்து திண்டிவனம் பக்கத்துல ஆள் வச்சு அடிக்கிறீங்க. அவர் ஆளை வச்சு அடிச்சதுக்கு, இந்தியாவிலே ஒரு ஆள் அடிச்சதுக்கு ஒரே நேரத்துல 10 பேரை குண்டாஸ்ல எந்த ஊர்லயும் போட்டதில்லை. இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அவர் அடிச்சதுக்கு 10 பேரை குண்டாஸ்ல போட்டாங்க. ஓகேங்களா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய தலைவர். என்ன காரணத்துக்காக அடிக்கிறாங்க சார்? காரணமே தேவையில்லை. ராமதாஸ் தவிர வேற யாரும் தலைவராக வெளியில தெரியக்கூடாது. கண்ணு கட்டின தூரம் வன்னியர்னு யாரும் சொன்னாலும் அந்த மாதிரி அடிக்குது. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. பாமகவின் உட்கட்சி மோதல் கொஞ்ச நாட்களாவே பூதாகரமா இந்த பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்க நிலையில இந்த அப்பா மகன் சண்டை முடிவுக்கு வருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இது குறித்த உங்களோட கருத்து என்ன சார்? ஒரு திருமண நிகழ்வு வந்து நடக்குது. அதுக்கு வந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்து இவர் போறாரு. திருமணம் வந்து அரியலூர்ல நடந்தது. அந்த வரவேற்பு நிகழ்ச்சி வந்து மலசூர் அந்த பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் பாண்டிச்சேரி பைபாஸில் வந்து நடந்தது. அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு நேராக வந்து அவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு. அங்கே அம்மாவை பார்க்க போயிட்டு அவங்க அம்மாவை உளிக்க எடுக்கிறாரு. இது மாதிரி ஏன் வந்து என் பேரை வந்து நீ இது மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்பா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ வந்து சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அவர் சொன்ன பேச்சு நீ கேளுடா, நான் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. இது அது எதற்கு கோட்டூர்புரத்தில் உங்கள் சித்தி இருக்கிறாங்க, சித்தி சுசிலாவை போய் பாரு, சித்தி சுசிலாவை பார்த்து சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் முடியும். தாயாரை தாண்டி அதிகாரம் சித்திக்கு இருக்குதா சார்? இவங்களே ஒன்றுமே இல்லையே, அவங்களுக்கு தான் தெரியல. தாயார்கிட்ட என்ன அதிகாரங்கிறது ஒன்றும் கிடையாது. அவங்க தான் ஒன்றுமே இல்லையே. கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கூட முன்னாடிலாம் இந்த அர்ச்சனை பண்ணும்போது ராமதாஸ் பேரெல்லாம் சொல்லுவோம். இப்போ தான் அவங்க ஐயரே சொல்லிட்டாரு 7 வருஷமாச்சு அவங்க சொல்லின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. நீ எதாவது ஒன்று சாமி கும்பிட்டுக்கோ, நீ எதாவது ஒன்று பண்ணி அர்ச்சனை பண்ணு அதுன்னு சொல்லிட்டு தான் வராங்க. குறித்த எந்த தகவலும் வந்து அவங்க குடும்பத்திலிருந்து வெளிவரல, அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்கீங்க சார். அவங்க மட்டும் வந்து யாராவது போய் கேட்குறாங்க. அந்த சவுக்கு சங்கர் கூட கேட்டார், ஏப்பா விரசமா இருந்தாலும் பரவாயில்ல, கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த கேள்வி வேணாலும் கேளு, நான் கேட்கலாம்ல. கேட்கலையே. விரசமானா அவரே தானே சொல்றாரு, தப்பா கேட்குறாருல்ல. ராமதாஸே கேட்குறாரு. எல்லாத்தையும் பற்றி கேட்கும்போது சொல்லுங்க. இதுவரையிலும் ஒரே ஒரு இதில் ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள்லாம் உண்மையை வெளியே கொண்டு வரோம், அதை கொண்டு வரோம், இதை பற்றி யாருமே கேட்கலையே. ராமதாஸும் சொல்லலை. அப்புறம் என்ன முதுகெலும்புள்ள பத்திரிகையாளர்கள் அவங்கெல்லாம், நீ கேட்கலாம்ல, யார் வேணாலும் கேட்கலாம். சரி, இப்போ போய் கேட்குறவங்க இல்லை, அவரே சொல்கிறதுக்கு வந்து முன் வந்தால் கூட யாரும் கேட்க மாட்டீங்களே. அவரே விரசமாக இருந்தாலும் பரவாயில்ல கேள்வி கேளுன்னு கேட்குறாரு. அப்புறம் இல்லையே. ஸோ இங்கே தானே இருக்கிறாங்க. முன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை, அவரே ஒரு தடவை சொல்லும்போது அன்றைக்கி பேசும்போது எனக்கு எங்கே தூங்க விடுறாங்க, எனக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் சுசு அப்படின்னு ஆரம்பித்த உடனே கட் பண்ணிட்டாங்களே. சரி, இப்போ லைவில் வருது தானே அது. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து தெளிவாக அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கலாம், ஆனால் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்க முடியாது
அதனால் நான் சொல்கிறது கேள்வி. அதை அடிக்கடிக்கு சொல்கிறாருல்ல, அவர் பாட்டு பாடி வேற சொல்கிறாருல்ல. ஸோ இங்கே வந்து கேட்டால் என்ன சொல்கிறார், அன்புமணியினுடைய நிர்பந்தம் என்ன, மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை, சௌமியா சொல்கிறது தான் அவர் கேட்டாகணும். ஏன்னா அவர் இங்கே இருக்கிறாரு, அந்த பணம்லாம் இங்கே வந்துடுது பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து இவர்கிட்ட வந்து இந்த தேர்தலில் 3 பேர்கிட்ட காசு வாங்கினாங்க. இந்த பெரிய கட்சிகள் சின்ன கட்சி வேட்பாளர் நிற்பதற்காக செலவு கொடுப்பாங்க. அதையே ஒரு வித்தையாக கற்றுக்கிட்டு அதை எப்படி வலுவாக வாங்குற வியாபார வித்தை கற்றுனா ராமதாஸ் என்ன பண்ணார், இவ்வளோ நாள் வரலாம் அவர் தான் வாங்கியிருந்தார். இப்போ அன்புமணி வாங்கினார். அதிமுக கூட கூட்டணி பேரம் பேசி அவரே சொல்ல, நானே கடிதம்லாம் எழுதி கொடுத்தேன், எடப்பாடியிட போய் பேசணுன்னு இங்கே வந்து சென்னையில் வேலை முடியுது. மறுநாள் காலையில் கையெழுத்து போடும்போது அதுக்கு முன்னாடி பிஜேபி கிட்ட போயிடுறாங்க. பிஜேபி கிட்ட போன உடனே என்ன பண்ணுறாரு, அது வரலும் பிஜேபிக்கு எத்தனை மார்க் போடுவோம், 0 கீழே போடலான்றாரு. கையெழுத்து போட்ட உடனே என்ன சொல்கிறாரு, தேசிய நலன் கருதிய கூட்டணிங்கிறாரு. மகன் நலன் கருதிய கூட்டணி தானே. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க. ராமதாஸ் பேசுறதை வச்சுக்கிட்டு ஏங்க ராமதாஸ் சொல்லிட்டார் குடிகாரம் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சு. ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு. அதுக்கு எதுவும் கேட்குறதுக்கே இல்லை. இது வரலாம் அவர் சொல்லி எதை கடைப்பிடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அந்த மைக்ரோ ஃபோன் மேட்ரு நீங்கள் கேட்டீங்க, இப்போ இதில் இருக்குது. என்றைக்கு ஒன்றாலும் விஷயங்கள் வெளியில் வரலாம். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், இவருக்கும் அன்புமணிக்கும் எழுதி கொடுக்குற பொதுவான ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவங்க கட்சிக்கான ஒருத்தர். அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுவார். நிதிநிலை அறிக்கை அதுலேருந்து எதுனாலும் அவர் தான் பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்டே அவங்க சண்டை போட்டாங்க. ஒரு ராமதாஸ் கூப்பிட்டு, அப்பா சாவரவரில் என் கூட இருந்துருப்பா அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து இங்கே வந்தார். இங்கே வந்தவனுக்கு அங்கெல்லாம் போகாத, நானே உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன், படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி கூட்டுட்டு என்ன பண்ணாங்க, முதல் வேலையாக அவருடைய ஃபேஸ்புக், அவருடைய எக்ஸ் தளம், முகநூல் பக்கத்தையும் எக்ஸ் தளத்தையும் முடக்கிட்டாங்கல்ல. இப்போ ராமதாஸுக்கு எக்ஸ் தளமும் கிடையாது, முகநூலும் கிடையாது. அது யார் முடக்குனது, பாவேந்தன் முடக்கினார். யாரை வச்சு முடக்கினார், அன்புமணி வச்சு முடக்கினார். இப்போ இது மாதிரி முடக்கினதை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்சிக்கு தலைவர் தன் மகன் வச்சு முடக்கிட்டான்றது வந்து எங்கே ஒரு டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையா? இப்போ டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த விவகாரம் போலீஸுக்கு போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வருவாங்க? நீங்கள் நினைக்கலாம் வந்து சரி எதிர்காலம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஏமாத்துறதுக்கு தான், ராமதாஸ் ஏமாத்துறதுக்கு நீ தான். ஒரு தந்தை வந்து 2வது மனைவிக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்து அவங்க பேச்சு இந்த அளவுக்கு கேட்கும் பொழுது மகன் வந்து மனைவி சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கிறது தப்பு இல்லைல்ல சார்? நான் தப்பாக சொல்லலையே. நீ என்ன சார், அவங்க மனைவி சொல்மிக்க மந்திரம் நான் ஒப்பங்கிட்ட போகாத, நீ தனியாக கட்சி நடத்த. அதான் இவர் சொல்ல, நீ கட்சியாக போ, என் பேரை யூஸ் பண்ணாமல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ தனி கட்சி ஆரம்பித்தா நான் வாழ்த்துறேன்னு சொல்கிறாரு. இப்போ கட்சியே இல்லைம்மா. 2009க்கு அப்புறம் இந்த கட்சி வந்து அங்கீகாரம் இழந்தது. பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு என்ன மரியாதையோ அதுதான். நீங்கள் வந்து 10 இடத்துக்கு மேலே தேர்தலில் போட்டியிடுறேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு சின்னம் கொடுப்பாங்க. அது எந்த சின்னம் வேணாலும் எடுக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அந்த சின்னம் வாங்குறாங்க. இவங்க கட்சி 2009க்கு அப்புறம் சோபிக்கலை. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 3 இது இருக்கணும். அவங்களுக்கு வந்து கட்சி அங்கீகாரம் கிடைக்கணும்னா, ஒன்று வந்து 8.8% வாக்குகளை வாங்கியிருக்கணும். ரெண்டாவது வந்து 8 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 எம்பிக்கள் ஜெயிக்கணும். 2009க்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. இப்போது சீமான் கட்சி 8% மேலே ஓட்டு வாங்கினாங்க. அதனால 8% ஓட்டு வாங்கினா ஒரு கட்சி அங்கீகாரம். அந்த மாதிரி நீ வாங்கலை, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது வந்து 8 எம்எல்ஏ வரல, 2 எம்பியும் ஒரு சேர வரல. ஸோ இதனால் அவங்க கட்சி அங்கீகாரம் கிடையாது. இல்லாத கட்சிக்கு எங்கே போய் நீங்கள் என் கட்சி ஒன்று உன் கட்சி ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு? அப்போ தனி கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவர் தனி கட்சி தொடங்க மாட்டார். அவர் தான் கேட்கணும், சௌமியா தான் கேட்கணும். அன்புமணி கூட இல்லை. அன்புமணி என்ன பண்ணுவார் பாவம், அவர் வந்து சௌமியா சொல்கிறத கேட்பார். அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, நமக்கு அது பற்றி தேவையில்லை. இப்போ ராமதாஸ் என்ன சொல்லி இதெல்லாம் பண்ணுறாரு? முதல்ல என்ன சொன்னார், அன்புமணி பொய் புழுகிறான் 2 பெரிய பொய் புழுவிட்டான்னாரு. என்ன பொய் புழுகிறான் அப்படின்னா, இவன் வந்து மாநாடு நடந்தது, அதிலே அவர் சொல்கிறாரு, நீ வந்து என்கிட்ட நடக்காது கண்ணு, வேற எல்லாம் காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் வாண்டாம், இந்த கையாலேயே தூக்கி எம்எல்ஏக்கள் இந்த கடலில் போட்டுறவங்களாம் பேசினார், உனக்கு தலைமை பண்பு இல்லைன்னாரு. எல்லாத்தையும் சொல்லி தீட்ட பிறகு அவர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டுறார். யாருங்க, ராமதாஸ்.
108 இதுக்கு வந்து மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அதில் இவங்க இது தெரிஞ்ச உடனே அதனால தானே ஒரு டவுட் படுறாரு. இந்த ஒட்டு கேட்கும் கருவினால தெரிஞ்சு போனதுனால அந்த ராத்திரிலே ஃபோன் அடித்து சௌமியாவும் அன்புமணியும் ஃபோன் அடித்து அந்த கூட்டத்துக்கு கலந்துக்காதீங்க, என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுக்காக அவர் கூப்பிட்றான்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதனால் எத்தனை பேர் வந்தாங்க? வெறும் 8 பேர் தான் வந்தாங்க, 100 பேர் கலந்துக்கல. ஸோ அதனால் அவர் வந்து கோபம் அதிகமாகிடுது. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசினா அன்புமணி வந்து என் நெஞ்சில் ஈட்டியால் பாய்ச்சிட்டான், முதுகில் ஈட்டியால் பாய்ச்சிட்டான், நான் வளர்த்த கடை என் மார்பிலே எட்டி உதைச்சிடுது, நான் அன்றைக்கே செத்துட்டேன், இதெல்லாம் அவர் சொன்னது தான். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா இப்படி சொல்கிற ஆள் அப்புறம் என்ன ஆகுது, ஒன்றுமே இல்லாமல் அவர் வந்து வருத்தத்துக்கு போயிடுறாரு. ஸோ நம்ம எப்படியாவது நம்ம கண் எதிர்க்கே கட்சி அழிக்கிறான், தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். என்ன பண்ணுறாரு, இது ஒரு பொய். ரெண்டாவது வந்து அவர் துணை அமைப்புகள் இப்போ வந்து ஒவ்வொரு கட்சியிலும் வந்து மாணவர் அணி, மகளிர் அணி, இது வந்து என்ன சொல்லுவாங்க, வழக்கறிஞர் அணி, அந்த மாதிரி நிறைய இருக்குது, இளைஞர் அணி, இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல. இந்த அணிகள் வந்து மொத்தம் 34 இருக்குது. கடைசியாக அன்புமணி தம்பிகள், அன்புமணி தங்கைகள்னு கூட இருக்குது. ஸோ இதில் வந்து இவர் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டுறாரு. இதை கூட்டிகிட்டு வரும்போது வீட்லேயே கூட்டி எல்லாத்தையும் பேசுகிறார். அதில் வந்து 2 இது வெளியில் கூட்டுறார். ஸோ அதில் வந்து தொழிற்சங்க அணி ஒன்று கூட்டுறார். அந்த தொழிற்சங்க அணியில் கூட்டும்பொழுது அவருக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது வெளியில் கூட்டினது வந்து SIS, சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு, அது சிவபிரகாசன்ற பேராசிரியர் அவர் தலைமையில் தான் அவர் கூட்டுறாங்க. அப்போ கூட்டும்போது அன்புமணி என்ன சொல்கிறாரு, இதில் ராமதாஸ் வந்து ரவுடி ஆட்களை கூட்டுட்டு வராரு, அதனால் யாரும் கலந்துக்காதீங்க, அவன் வந்து என்ன சொல்கிறாரு, துரோகி, பீட, அது மாதிரிலாம் தப்பான வார்த்தைகள்லாம் பேசி அவர் இது பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, நானா ரவுடிங்களை கூப்பிட்டு வருவேன், நான் நடத்துகிற கூட்டத்துக்காக கூப்பிட்டு வருவேன், ரொம்ப வருத்தப்பட்டு இது 2வது போய் இவ்வளோ பெரிய அபாண்டமாக போய் சொல்கிறான் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் கூட்டுறாரு, ஐடி விங் கூட்டம். அது வந்து தெரியும் அவருக்கு, அன்புமணி கூட இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் இருக்கிறாங்க. அரசியல் தலைவராக நம்ம இவ்வளவு காலங்களாக பார்த்துட்டு ஒரு தலைவரை ரவுடின்னு சித்தரிக்கிறது நியாயமா சார்? அவர் தானே சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? அன்புமணி தானே சொல்கிறாரு. அன்புமணி அவங்க அப்பா பார்த்தவரை உங்களுடைய அனுபவம் இல்லை, அவர் வந்து எல்லாரும் ஆள் வச்சு அடிப்பாரு. இப்போ யாராவது ரவுடித்தனம் தவிர வேற என்ன, ராமதாஸ்னா ரவுடி தான். இப்போ வந்து அவர் போட்டால் பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு வேணால் ஒரு கொஞ்சம் பேரை சொல்கிறேன், உங்களால் போட முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி Z+ பாதுகாப்பில் இருந்த ஒரு மத்திய அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர். அவரை வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஆள் வச்சு அடிக்கிறீங்க. அவர் ஆளை வச்சு அடித்ததுக்கு, இந்தியாவிலே ஒரு ஆள் அடித்ததுக்கு ஒரே நேரத்தில் 10 பேரை குண்டாஸில் எந்த ஊர்லேயும் போட்டதில்லை. இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த நடந்தது. அவர் அடித்ததுக்கு 10 பேரை குண்டாஸில் போட்டாங்க. ஓகேங்களா? அவர் எவ்வளோ பெரிய ஆள், சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய தலைவர் அவர். அடுத்தது வன்னிய அடிகளார்னு ஒருத்தர், அவர் தான் இந்த வன்னிய சங்கம் ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் தலைவராக இருந்தவர். அவர் துறவரம் பூண்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வந்தவர். அவர் என்ன பண்ணுறீங்க, அவரை அடித்து காதெல்லாம் அறுத்து போட்டுருவீங்க. அப்புறம் அந்த காதை தச்சு ஓட்டின்னு அப்படியே இருந்து வாழ்க்கை முழுக்க இருந்து அவரே இறந்து போகிறார். என்ன காரணத்துக்காக அடிக்கிறாங்க சார்? காரணமே தேவையில்லை. ராமதாஸ் தவிர வேறு யாரும் தலைவராக வெளியில் தெரியக்கூடாது. கண்ணு கட்டின தூரம் வன்னியர்னு யாரும் சொன்னாலும் அந்த மாதிரி அடிக்கிறது. அதுக்கு அடுத்தது சரி, இப்போ 3வது வந்து CV சண்முகம். அவர் வந்து அமைச்சராக இருந்தவர், அதிமுக அமைச்சராக இருந்தவர். தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்கள்லாம் இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களாம் போய் தான் அவரை போய் அடிக்கிறாங்க. அடித்து அவர் குள்ளமாக இருக்கோ காருக்குள்ளே பூந்துக்கிறாரு. அவங்க சொந்தக்காரன் வந்துருந்தான் அவையங்குப்பத்துலேருந்து. அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை வெட்டி அங்கேயே கொன்னுடுறாங்க, முருகானந்தத்தை. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ரவுடித்தனம் தானே. ஸோ இது மாதிரி வந்து பாலசண்முகன் இருந்தார், முன்னாள் தலைமை நிலை செயலாளராக இருந்தார் சங்கத்துக்கு. அவர் வந்து என்ன பண்ணார், 7 நாள் சாலை மறியல் போராட்டத்துக்கு ஒருங்கிணைந்த, அப்போல்லாம் வந்து தென்னார்காடு மாவட்டத்தினுடைய போராட்டக்குழு தலைவர் அவர் தான் அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தினார். அவர் அடித்து பல்லகளெல்லாம் உடச்சி போட்டிங்க. அவர் வந்து அவரை தலையை வெட்டி இதை பண்ணப்படும், கை கால்களை வெட்டி குருமா வைக்கப்படும் சொல்லிட்டு பெயிண்டிங்கில் எழுதுறீங்க, அவர் அடிக்கிறீங்க. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ரவுடி இல்லாமல் யார் வச்சு அடிப்பீங்க? ஸோ இதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு AKN வன்னியர் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமுதாயத்தில் வந்து SISல அவர் நடத்துகிற சமூக நல சங்கத்தில் வந்து யார் இருக்கா, ராமதாஸ் வந்து திண்டிவன நகர அமைப்பாளர். நல்லா பார்த்துங்க, 86லாம். அப்போ அதுக்கு வந்து இந்த தீரன்றவர் தான் தென்னார்காடு மாவட்ட அமைப்பாளர் இருந்தார். அவரை வந்து வன்னியர் குருன்னு எங்கள் மக்களால் போற்றப்பட்ட அந்த தலைவரை வீட்டிலேருந்து தூக்கி போட்டு காலை உடச்சி அவர் கடைசி வேலை நொண்டியாக இருந்தே செத்து போனார். ஸோ இவங்களாம் இந்த சமுதாயத்துக்கு உழைத்திட்ட தலைவர்கள். இதெல்லாம் அடித்தது யார்?
இது வந்து நீங்கள் திருத்தணியில் வந்து டாக்டர் சேகர் வர்மான்னு ஒருத்தர், அவரும் இந்த மாதிரி சமுதாய பணி செஞ்சவர். அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து கத்தியார் எடுத்து அவங்க ஒய்ஃபனுடைய தாலியெல்லாம் அறுத்தீங்க. ஸோ இதே மாதிரி ஈரோட்டில் காருண்யமூர்த்தி. ஸோ நம்ம அந்த மாதிரிங்க சொன்னால் இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போ. திரு காடுவெட்டி குரு அவர்களையும் கொன்றது வந்து அன்புமணி ராமதாஸ் குடும்பம் தான் சொல்லிட்டு காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பம் வந்து இப்போ வரைக்கும் குரல் கொடுத்துட்டே இருக்காங்களே. அதை தான் சொல்ல வரேன் நான். அது வந்து மருத்துவ கொலை பண்ணிட்டாங்க, 48 நாள் அங்கே வச்சுருந்தாங்க, மயக்கத்திலே வச்சுருந்தாங்க. அவரை வந்து பேச முடியாமல் இருக்கும்போது கூட அவர் இதில் இருந்ததெல்லாம் ஃபேஸ் மாஸ்க் எடுத்துட்டு இதுவரை பேச இல்லையா மூச்சு தனது என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ நல்லா இருக்கிறன்றதை நீங்கள் காமிச்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா கேமராவும் நிறுத்திட்டீங்க, எடுத்தீங்க, எவ்வளோ நேரம் இருந்தீங்க, அவ்வளோ நேரம் இருந்து பேச்சு மூச்சு திணறலாம் வச்சு அப்புறம் வந்து மூக்கில் மாட்டிட்டு வந்துட்டீங்க. ஸோ அப்புறம் வந்து அவர் இறந்து போனார். இப்போ வந்து இந்த இளைஞர்கள் இது விழா நடக்கும்போது அவரை வந்து தியாகி ஆகிட்டீங்க, 22வது தியாகி. தியாகின்னா என்ன அர்த்தம்னா யாருக்கும் எதுவும் செய்யவே போகிறதில்ல. இது ஏற்கனவே செத்து போனாங்களா துப்பாக்கி சூடில், அவங்களாம் யாருக்கும் ஒன்றும் பண்ணல. அந்த மாதிரி லிஸ்ட்டில் இவரையும் வந்து 22வது தியாகி, இவங்க கணக்கு ஒன்றுக்குது, அதில் 22வது தியாகியாக வச்சு பண்ணுங்க. அங்கே பேசின பேச்சு கூட்டத்தில் ராமதாஸ் பற்றி பேசும்போது யாராவது கை தட்டினாங்களா? அன்புமணி பற்றி பேசும்போது கை தட்டினாங்களா? யாரும் கட்டல. இவங்க காடுவெட்டி குரு பேசும்போது தான் கை தட்டுறாங்க. ஸோ இவங்களே அவர் பேச்சு சொல்லி தான் எங்கள் அண்ணா ஒரு. இப்போ ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, இந்த ராமதாஸ் வந்து அன்புமணியால் அவர் வந்து துன்புறுத்தப்பட்டு அவரால் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி போனார், வெளியே இது பண்ணார், கஷ்டப்பட்டார் அப்படின்லாம் அவரும் தானே சொல்கிறாரு. இவ்வளவு விஷயங்களும் இந்த வன்னியர் சமூக மக்களுக்கு தெரியாதா சார்? இவங்க பெருத்த ஆதரவை வழங்குறதுனால தானே அவங்க இன்னும் வந்து களத்தில் நிற்கிறாங்க. அதுதான்மா கழுது தெரிஞ்சு கட்டுரும்பாயி ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு சொல்ல வரேன். இப்போ வந்து 2014 நிற்கும் போது ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, டெபாசிட் கிடையாது, கூட்டணி கோதாவில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த நிலவரம் வந்த பிறகு இவங்க அடிச்சுட்டு அவன் துடு சம்பாதிக்கிறான், இவன் அடிச்சுட்டு இவன் துடு சம்பாதிக்கிறான். இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நாம் வந்து ஒரு ஊரில் இல்லை கிராமத்தில் இதை பற்றியெல்லாம் தெரியாதவங்க வந்து பண்ணாங்க. இப்போ தான் வெட்ட வெளிச்சமாகிடுது. இவங்க பண்ணது, இவங்க வாந்தி எடுத்தது, அன்புமணி வாந்தி எடுத்ததுலாம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரே நாறுதே, இப்போ வந்து சந்தி சிரிக்குதே, ஊரே காரிமொழிதே. அப்போ வரும்பொழுது என்ன மக்களுக்கு தெரியாமலா இருக்கா? நாம் வந்து இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுக்கு நான் வந்து 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி ரூபாய், ஜனாதிபதி கையொப்பமிட்டு 44வது சட்டமாக்கி 5 IAS அதிகாரிகள் நிர்வாகம் செய்கிறார்கள். இது வந்து செயல்பாட்டுக்கு வருவதிலே சற்று சிரமங்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வரும் தானே, உங்களுக்கு தானே வரப்போகுது, பொறுத்திருங்கள், நீங்கள் எதுக்கும் கலந்துக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். 10.5% என்னால் தொடுக்கப்பட்ட வழக்கு 15% தொடுத்தோம். கருணாநிதி எதிர்த்து தான் வழக்கு போட்டோம். அது வந்து அவர் வந்து இது மாதிரி ஒன்றா ஆகி கடைசியாக என்னாச்சு, இப்போ வந்து 10.5 கொடுத்தார்கள். அரசியல் காரணங்களுக்காக அன்றைக்கி வந்து யாரும் பேசலை, இன்றைக்கி பேசுகிறாங்க. பேக்வேர்டு கமிஷனில் இருக்குது. கடைசியாக என்னைக்கு ஒன்றாலும் கூப்பிட்டா ₹1 செலவு இல்லாமல் 10.5% நிறைவேற்ற முடியும். இது நீதிமன்றம் சொன்னது, பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை செய்தது, இவங்களை செயல்படுத்த வேண்டியது இவங்க தான். நடக்க போகுது, கொஞ்சம் காத்துருங்க. ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க, பொறுமையாக இருங்க, கிடைக்க போகுது. அடுத்தது அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி நிதி பெற்று அந்த நிதியின் அடிப்படையில் வந்து இப்போ நரிக்குறவர்களுக்கு இருக்கிறது, அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்குது. யாருக்கு சீர்மரபினர் கல்லருக்கு இருக்குது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிதி ஒதுக்கி பண்ணுறதுக்கு நானும் வழக்கு போட்டு அதையும் சரி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்கு வரப்போகுது. ஏன் நல்லது நடக்க போகுது, உடனடியாக நடக்கவில்லை என்பதற்காக நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு வரப்போகுது. எந்த கவர்மெண்ட் வந்தால் அதை நடைமுறைப்படுத்தி தானே ஆக வேண்டும். சட்டம் வந்து கரெக்டாக இன்னொரு வழக்கு போட்டால் அது வந்து முடிய போகுது. இல்லைனா இவங்க போகும்போது அதை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அது வரலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம வேறு எந்த இதுவும் வந்து உங்களுடைய பண விரையும் நேரம் காலத்தை இளைஞர்கள் வீணடிக்க வேணாம்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் வேலைக்கு போகணுன்னா நீ நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தாலும் தேர்ச்சி பெற்று இருந்தாலும் கடைசியாக எங்கே போகணும், சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும். போலீஸ் ஸ்டேஷனில் நன்னடத்தை சர்டிஃபிகேட் மேலே வழக்கு இல்லை என்று கொடுத்தால் தான் நீ வேலைக்கே போக முடியும். அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்கள் ஏற்கனவே போட்ட சண்டைகளில் இத்தனை லட்சம் பேர் வந்து வம்பு வழக்கம் வாங்கிட்டு வேலைக்கே போக முடியாது, வேகமானா நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ திரும்ப ஏன் அதில் போய் விளறீங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இது வந்து ராமதாஸ் வந்து இந்த மாதிரி வேலைகளை எல்லாரும் செய்வார், அடிப்பார், ஆள் துரத்துவார், இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது தானே. நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய தலைவர்களே நீங்கள் வந்து தாக்கி இது பண்ணியிருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் வழக்கு இருக்குது. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.